ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சத்துள்ள, அதாவது ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கிற பாலக் பெசரட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க என் கிச்சனுக்கு. இங்கே நான் ஒரு கப்பு நிறைய பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம்ஸ் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சை அரிசி, அதாவது ரா ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் நான் அந்த பவுலில் போட்டுக்க போகிறேன். இதை நான் 2லேருந்து 3 தடவை நல்லா அலம்பிருக்கேன். இதை 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். உங்களுக்கு பச்சை அரிசி வேண்டாம்னா நீங்கள் புழுங்கல் அரிசியும் போட்டுக்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுத்து. இது நல்லா ஊறி இருக்கு. இதையே நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி தோலி சீவி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கணும். நான் இங்கே ஒரு கட்டு ஃப்ரெஷ் பாலக் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு பஞ்ச் பாலக் எடுத்திருக்கேன். இது நல்லா அலம்பிக்கணும். இது சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கேன், அப்போதான் நமக்கு மிக்சிக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நம்ம பாலக்கை வேக வச்சா அதனோட சத்தெல்லாம் போயிடும். நம்ம பச்சையா போட்டாலே பெசரட்டு மெலிசா வாக்குறதுனால அது பாலக் நல்லா வெந்து போயிடும். அதனால நம்ம பாலக் பச்சையாவே போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது உடனே வாத்து சாப்பிட்டுடலாம். ஆனால் நான் 1 hour கழிச்சு வாக்க போகிறேன். 1 hour கழிச்சு வாத்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாலக்கில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸ் கூட இருக்கும். இது நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது ஃபேட் ஃப்ரீ. இதில் கேலரிஸ் கம்மி இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதில் ஜிங்க் கூட அதிகமாக இருக்கும். பாலக் பெசரட்டுக்கு ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன்னா இஞ்சி சட்னி. அது எப்படி பண்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். இஞ்சி சட்னி பண்றதுக்கு நான் 6 பெரிய துண்டு இஞ்சி தோலி சீவி நல்லா அலம்பி எடுத்திருக்கேன். ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்திருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நான் 8 காஞ்ச மிளகா போட்டுட்டு இருக்கேன். இதுல 3 குண்டூர் மிளகா, அதாவது காரம் கொடுக்குற மிளகா, மிச்சம் 5 வெறும் கலர் கொடுக்குற பியாடிகை மிளகா போட்டிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வறுக்கணும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதையும் நம்ம நல்லா வறுக்கணும். கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு 3/4 வாசி வறுத்ததுக்கு அப்புறம் 10 கருவேப்பிலைய போட்டுக்கணும். இதை நம்ம மறுபடியும் நல்லா வதக்கணும். இதுக்கு நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் கொட்டை எடுத்த புளி போட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்ச நேரம் வதக்கணும். இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இதையும் இந்த வாணலையில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இது ஒரு மாசம் ஒரு கெட்டே போகாது. இது பாலக் பெசரட்டோட ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன். இது சப்பாத்தி, தோசை, இட்லியோட எல்லாம் தொட்டுன்னு சாப்பிடலாம். சாதத்தோடையும் கலந்து சாப்பிடலாம். நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனா நம்ம இது எடுத்துட்டு போயிட்டா நமக்கு அங்கே ஒண்ணுமே சாப்பிட கிடைக்கலன்னா இது பிரெட்டோட வேணாலும் தொட்டுண்டு சாப்பிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கணும். இஞ்சி காரமா இருக்கிறதுனால நீங்க வெல்லம் சேர்த்தாலும் அது ரொம்ப ஒன்றும் திதிப்பா தெரியாது. ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கூல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கணும். துளி கூட தண்ணியே சேர்த்துக்காம கிரைண்ட் பண்ணணும். இந்த சட்னிக்கு நாம தேங்காய், தண்ணி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். அப்புறம் 15 நிமிஷம் நல்லா வதக்கிருக்கோம். அதுக்கு தான் இது ஒரு மாசம் ஒரு கெட்டே போகாது. இப்போ இந்த சட்னி ரெடியா இருக்கு. இதுக்கு நம்ம தாளிச்சு போடலாம். இதுக்கு நான் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலையால தாளிச்சு போட்டிருக்கேன். நாம இப்போ பாலக் பெசரட் பண்ணணும். கல்லு காஞ்ச உடனே நம்ம மாவை இப்படி ஊத்துண்டு நல்லா மெலிசா வாக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றேன். ரொம்ப கலர்ஃபுல்லா தெரியறது. நல்லா பிஸ்தா கிரீன் கலர்ல இருக்கு நம்ம பாலக் பெசரட். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த பெசரட்டு வேகறதே அது மேல வெங்காயம், கேரட் எல்லாம் போட்டுக்கலாம். இல்லை நான் சொல்லி கொடுத்த இஞ்சி சட்னியும் அது மேலே நீங்கள் தடவலாம். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்டாக நல்லா இருக்கும். இது ரெடியாக இருக்கு வியூவர்ஸ். நீங்களும் இந்த பாலக் பெசரட்டு அப்புறம் இஞ்சி சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியோட. Until then, stay safe, stay healthy. Bye-bye.